ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தூத்துக்குடி மார்க்கெட். இன்னைக்கு இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இளநீர் பாயாசம். அதுக்கு 2 இளநீ, 1 கப் சீனி, ஏலக்காய், கண்டென்ஸ்டு மில்க், 2 கப் இளநீர், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, 1 லிட்டர் பால், இவ்வளோ எடுத்துருக்குறோம். அரை முறி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு இளநீ வழுக்கை எடுத்து நம்ம லைட்டாக மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு இளநியை துண்டு துண்டாக வெட்டிக்கிடுவோம். இதை தேங்காய் பால் எடுத்துக்கிடுவோம். இந்த பாலை 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டரை சுண்டாக காய்ச்சிக்கிடுவோம். தேங்காவை பால் எடுக்கணும், அதனால தேங்காய் வெட்டி மிக்சி ஜாரில் போட்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் 1 கப் இளநீரை ஊற்றி இப்போ பால் எடுத்துகிட்டு வரேன். நம்ம பால் காய்ச்ச பாத்திரத்திலே ஒரு இளநீரை மிக்சி ஜாரில் போட்டு இப்படி அடித்து கொண்டு வந்திருக்கிறோம். அதை சேர்த்துக்கலாம். ஒரு இளநீர் வழுக்கையை வெட்டி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்ச கெட்டியான பாலை சேர்த்துக்கலாம். கெட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க், இது வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது. இந்த கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். உடைச்சி வச்ச ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி பருப்பு, இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படியேவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம். இந்த சம்மருக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு. வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ.